தேர்தல் காலத்தில் ஸ்டாரும் சொல்லும் நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம கள ஆய்வை மேற்கொள்ள இருக்கும் சட்டமன்ற தொகுதி குட்டி ஜப்பான் என்று அழைக்கக்கூடிய சிவகாசி சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில் இந்த பகுதி மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, இந்த பகுதி மக்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன என்பதையும் இந்த சட்டமன்ற தொகுதியில் கடந்த முறை அமைச்சராக இருந்த ராஜேந்திர பாலாஜி அவர்களையும் சந்தித்துதான் நம்ம அடுத்த அரை மணி நேரம் பேச இருக்கிறோம். வாங்க சட்டமன்ற தொகுதிக்கு செல்லலாம். தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்பவுமே பிஸியா இருப்பீங்க. ஆமா, இந்த டைம் சொல்ல தேவையில்லை. எப்படி இருக்குண்ணா களம்? களம் வந்து எங்களுக்கு அதிமுகவுக்கு பலமா இருக்கு. ஆரம்பிக்கும் போதே ரைமிங்கா ஆரம்பிக்கிறீங்க. கடந்த முறை பக்கத்து ஊருக்கு போயிட்டீங்க, இந்த முறை எங்க ஊருக்கே வந்து போட்டி போடுங்கன்னு யாரும் சொன்னாங்களா? திரும்ப சிவகாசியை கையில் எடுத்து போன முறை வந்து நான் வந்து சிவகாசி வேண்டாம்ட்டுலாம் போல. சிவகாசியில வந்து 15 வருஷம் வந்து திருத்தங்கள் நகரசபையில வைஸ் சேர்மன் இருந்திருக்கேன். 10 வருஷம் அமைச்சராக இருந்திருக்கேன். 5 வருஷம் வந்து 99 கன்வீனர் இருந்திருக்கேன் பேரூராட்சியில். ஒரு 30 வருஷ காலம் வந்து அரசு பதவிகளை நம்ம தொடர்ந்து வகிச்சதுனால வந்து இங்கே இருக்கக்கூடிய மற்றவர்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்படுகிறது என்ற ஒரு மன அழுத்தம் எனக்கு இருந்துச்சு. அதனால் வந்து இங்கே வந்து வழக்கறிஞர் தொழிலதிபர் கணேசமுத்துடைய மனைவி லட்சுமிக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தோம். வாய்ப்பை கொடுத்துட்டு நாடார் சமுதாயத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறதுக்காக இங்கே கொடுத்துட்டு நான் எந்த தொகுதியிலையும் நிற்கலாம், ராஜபாளையம் நிற்கலாம், விருந்தினர் நிற்கலான்னு தான் பார்த்தேன். ராஜபாளையத்தில் நிற்க சொல்லி அங்கே உள்ள நிர்வாகிகள் அதிகம் பேர் விரும்பினாலும் அங்கே போயிருந்தேன். அங்கே இருக்கிற மக்கள் என்னை வந்து மனதார விரும்புகிறார்கள். எனக்கு அதிகமான வாக்குகள் அளித்தார்கள். அன்றைய சூழ்நிலை அது அப்படி அமைஞ்சது ஒழிய மற்றபடிலாம் கிடையாது. திரும்ப இங்கே மீண்டு வந்ததுக்கு இங்கே வந்து நம்முடைய அரசியல் களத்தை உருவாக்கி நம்முடைய சொந்த மண் அதில் இங்கே நிற்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த நேரத்தில் இங்கே நிற்கிறேன். இந்த மண்ணில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நான் இந்த வசதிகள்லாம் செஞ்சு கொடுப்பேன், இந்த திட்டத்தெல்லாம் கொண்டு வருவேன்னு சொல்லி ஒரு வாக்குறுதிகள் முன்வைக்கிறீங்களா? என்ன மாதிரியான திட்டங்கள்லாம் கொண்டு வர போறீங்க? அது குறிப்பாக வந்து சிவகாசி தொகுதியில் வந்து இந்த மாவட்டத்தில் வந்து விருந்தினரில் வந்து மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்தாச்சு. மிகப்பெரிய மருத்துவமனையும் கொண்டு வந்தாச்சு. விருந்தினர் தொகுதியில் அருப்புக்கோட்டையில் ஆர்ட்ஸ் காலேஜ் கொண்டு வந்துட்டோம், கலையறிவியல் கல்லூரி. சாத்தூரில் ஒரு கலையறிவியல் கல்லூரி, சில்லித்தூரில் ஒரு கலையறிவியல் கல்லூரி, சிவகாசியில் ஒரு கலையறிவியல் கல்லூரி, 4 கலையறிவியல் கல்லூரிகள், விருந்தினரில் ஒரு மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்திருக்கோம். இப்போ நம்முடைய நோக்கம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா சிவகாசியில் ஒரு சட்டக்கல்லூரி. ஆகவே வந்து தொழிலாளி வீட்டு பிள்ளைகளும் சட்டம் படிப்பதற்கு ஏதுவாக அரசு சட்டக்கல்லூரி இங்கே அமைப்பதற்கு தேவையான நடவடிக்கையை எடப்பாடி இடத்துல இப்பயே நான் சொல்லிட்டேன். எனக்கு முதல் மானிய கோரிக்கையிலே அறிவிக்கணும்னு சொல்லிட்டேன். அதை அறிவிப்பேன். சிவகாசியை பொறுத்தவரை நான் போட்டிருந்த சிவகாசி தொகுதியில் பெருவாரியான மக்கள் செய்கின்ற தொழில் வந்து பட்டாசு தொழில். அந்த பட்டாசு தொழில் வந்து கேள்விக்குறியான ஒரு தொழிலாக அடிக்கடி ஆய்வு என்ற போர்வையில் அதிகாரிகளுடைய நடவடிக்கையால் தொழில் பாதிக்கப்படுகிறது. வேலைவாய்ப்பு தொழிலாளர்கள் இழக்கிறார்கள். தொழிற்சாலைகள் சஸ்பெண்ட் என்ற நடவடிக்கை அதெல்லாம் வந்து அத்துமீறிய செயலாகத்தான் எனக்கு படுகிறது. ஒரு தூக்காளியில் சாப்பாடு கொண்டு போய் தூக்காளி இருந்தால் கூட இந்த தூக்காளி இங்கே உள்ளே வந்திருக்கக்கூடாது, இது பித்தளை தூக்காளி அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுக்குறாங்க, சஸ்பெண்ட் பண்ணுறாங்க, 6 மாதம் தொழிற்சாலையை மூடுறாங்க. தொழில் செய்ய பதட்டத்திலே வச்சுருக்காங்க. பட்டாசு தொழில் செய்யக்கூடியவங்களையும் பட்டாசு உரிமையாளர்களையும் தொழிலாளிகளையும் பதட்டத்திலேயே இந்த அரசாங்கம் வச்சிருக்கு. இப்ப இந்த கடந்த 10 வருஷத்துல நீங்க ஆட்சியில இருக்கும்போது பெருசா விபத்து எதுவும் நடக்கலன்னு சொல்றீங்க? விபத்து நடந்துச்சுன்னா ஒரு விபத்து 1-2 நடந்துச்சு. இப்ப அதிக விபத்து நடப்பதற்கு காரணமே வந்து இவங்க அடிக்கடி ஆய்வுன்னு சொல்லி உள்ள ஓரதான். காவல்துறை ஒரு பக்கம் ரைடு போறாங்க, அடுத்து வருவாய்த்துறை போறாங்க, அடுத்து ஸ்பெஷல் கோடுன்னு சொல்லி கலெக்டர் ஒன்று போடுறாரு, அடுத்து வந்து தலையாரி வரைக்கும் போய் நீங்கள் ஆய்வு பண்ணாங்கன்னா தொழில் எப்படி பண்ணுவான்? நிம்மதியான தொழில் பண்ண முடியல.
தீபாவளி நேரத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த பட்டாசு கடைகளுக்கு திறக்கிறதுக்கு லைசன்ஸ் கேட்டால் இழுத்தடிக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு 10 நிமிஷம் வேலை. மாவட்ட ஆட்சித்தலைவர் பார்த்து ஒரு டிஆர்ஓ கூப்பிட்டு போய் ஸ்பாட் விசிட் பண்ண சொல்லி உடனே பார்த்து உடனே கடைக்கு லைசன்ஸ் கொடுத்தாச்சுன்னா அவன் வியாபாரமாக போகிறான். உற்பத்தி செஞ்ச பட்டாசு விற்கணும்ல. அவன் இங்கே தமிழ்நாடு முழுக்க பல ஸ்டேட்டு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, மேற்கு வங்கம், பம்பாயிலேருந்து கூட இங்கே ஆள் வராங்க. இங்கே வந்து சிவாஜி பகுதியில் ஹோட்டலில் தங்குறாங்க, ராஜபாளையம் தங்குறாங்க, விருந்தில் தங்குறாங்க, எல்லா சாத்தூரில் தங்குறாங்க. எல்லா ஹோட்டல்களிலும் வியாபாரம் நடக்குது. ரூம் போடுறாங்க, சாப்பிட்றாங்க, வைக்கிறாங்க. ஆளுக்கு வந்து போனால் எங்கள் மாவட்டத்தினுடைய மக்கள் சந்தோஷமாக இருக்கிறாங்க. வருவாய் கூடுது, புழப்பு நடந்துச்சு. அந்த புழப்புல இந்த ஆட்சி மண்ணை போட்டுச்சு. இதெல்லாம் உடச்சு நொறுக்கணும். அதிமுக ஆட்சியிலும் இந்த மாதிரி சட்டங்கள் இருந்துச்சு. ஆனால் நடைமுறைப்படுத்துதலை வந்து நாங்கள் இப்படிலாம் பண்ணலை. இந்த அயோக்கியத்திலாம் பண்ணலை. இந்த மாதிரிலாம் நாங்கள் பண்ணலை. அதனால வந்து இதை வந்து நாங்கள் சட்டம்னு ஒன்று இருந்தாலும் சட்டத்தை வந்து முழுமையாக கையாளுவதற்காக நம்ம அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணக்கூடாது. அது சட்டப்படி அவங்களை வந்து நல்வழிப்படுத்தி அவர்களை தொழில் செய்யறதுக்கு ஊக்கப்படுத்துகின்ற பணியை அதிமுக அரசு செய்யும். அதிமுகவுக்குள்ள அஜித் எப்படின்னு வந்தாரு? அதாவது அதில் ஒன்று கேட்டுக்க, பெரும்பாலும் வந்து அஜித் ரசிகர்கள் வந்து நான் வந்து இன்னைக்கு வந்து விஜய் வந்து அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி தலை அஜித் வந்து நான் வந்து மந்திரியா இருக்கும் போதே பேசியிருக்கேன். என்ன பேசியிருக்கேன்? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பற்றியும் அஜித் தலை அஜித்தை பற்றி நான் பேசியிருக்கேன். இது தலை, அது மலைன்னு இருக்கேன். அப்போ வந்து அதிமுக நிர்வாகிகள் மத்தியிலையும் அஜித் மேலே ஒரு பாசம் உண்டு. அதிமுக அஜித் ரசிகர்கள் பல கட்சியில் இருப்பாங்க. ஆனால் பெருவாரியான 80% 90% ரசிகர்கள் அதிமுக தான் இருப்பாங்க. அதனால அவங்க விரும்பி வந்து கொடுக்குறாங்க. அவங்க விரும்பி வந்து போட்டா கொடுக்குறாங்க. அதை எடப்பாடியார் வாங்குறாரு, ஏன்டையும் கொடுப்பாங்க, வாங்குறாங்க. அதே மாதிரி விஜய் ரசிகர்களும் எங்கிட்ட இருக்காங்க. தெரியல, நீங்க தான் என்ன புதுசு விஜய் ரசிகர்கள் எங்கிட்ட இருக்காங்க. அதிமுக நிறைய பேர் இருக்காங்க. எட்டலைக்கு எனக்கு வேலை பார்த்தவங்க நிறைய இருக்காங்க. இந்த தேர்தலில் எனக்கு வேலை வைக்கிறாங்க. இல்ல, செம்மலை ஒரு தடவை சொன்னாரு, அவர் ஒரு எலெக்ஷன்ல வின் பண்ணது காரணமே விஜய் ரசிகர்கள் தான். ஆமா, நான் எனக்கு 2011 விஜய் ரசிகர்கள் கடுமையா வளர்த்தாங்க. 2011 எனக்கு விஜய் ரசிகர்கள் எனக்கு கடுமையா வளர்த்தாங்க. அதை நான் மறக்கவே மாட்டேன். அது அவங்க அப்பா நடிகர் விஜயனுடைய அவங்க அப்பாட்டே சொல்லியிருக்காரு, சந்திரசேகர் டிவும். நான் செய்தித்துறை மந்திரியாக இருந்தா என்னை பார்க்க வந்தாரு. அவங்க ஒரு படம், சினிமா படம், அந்த இந்த உடம்பு ஒரு உடம்பு ஒரு பட பிரச்சனை சம்பந்தமா என்கிட்ட பார்க்க வந்தாரு. துப்பாக்கி கள்ளத்துப்பாக்கி 2 பட பிரச்சனை ஓடிச்சு. அப்போ அந்த படம் ரிலீஸ் ஆகிற காலதாமம் வச்சு அதை அம்மாட்ட சொல்லி நான் இது பண்ணக்கு ரெடி பண்ணிட்டேன். அப்போ நான் சொன்னேன், அண்ணே தம்பி விஜயனுடைய ரசிகர்கள், நம்ம ரசிகர்கள் என்னுடைய வெற்றிக்கு கடுமையாக வேலை செஞ்சாங்க. அப்போ வந்து விஜய் நற்பணி மன்றம் வச்சுருந்தாங்க, எனக்கு களப்பணி ஆட்டினாங்க. அதெல்லாம் நான் மறக்க மாட்டேன். இப்பயும் வந்து விஜய் அரசியலுக்கு வர்றதுனால தப்பு இல்லை. அதனால அவங்களுடைய வரட்டும் செய்யட்டும். கள நிலவரம் அறிஞ்சு அவர் பேச மாட்டாரு. எங்களுக்கும் திமுக தான் போட்டிருக்கிறத யாராவது ஊருக்கு ரசிப்பாங்களா? அதிமுக திமுக தான் போட்டின்னு ஊர் உலகமே தெரியும். நேத்து கூட திரும்ப சொல்றாரு. அது வந்து சும்மா கிண்டல், கேலித்தனமான பேச்சு. அதை வந்து யார் ரசிக்கல. இவர் வந்து தேர்தலில் நிக்கிறாரா இல்லைன்னா விளையாடுறாரான்னு தெரியாம இருக்கு. ஒரு விளையாட்டு காட்டிட்டு இருக்காரு. இப்ப அதிமுக வந்து மிகப்பெரிய ஒரு ஆலமரம், அதை மறைச்சு திமுகவும் தாவேகாவும் தான் சொல்றாரு. எப்படி மறைக்க முடியும்? அவர் மறைக்க முடியுமா? வானத்தை வந்து திரையை போட்டு மறைக்க முடியுமா? 32 ஆண்டு காலம் ஆண்ட கட்சி அதிமுக, ஆள போகின்ற கட்சி அதிமுக. நாங்க எத்தனை 39 பார்லிமெண்ட்ல எம்பி, அத்தனை எம்பியிலும் வெற்றி பெற்றோம். 39 எம்பியிலும் வெற்றி பெற்றோம். டெல்லியிலேயே ஒரு காலத்துல வந்து அதிமுக தயவு இல்லாம பார்லிமெண்ட்ல தீர்மானம் நிறைவேற்ற முடியும். அப்படி ஒரு கட்சி. எல்லாமே ஒரு காலம் இல்ல, இப்ப நடந்தது. எடப்பாடி பழனிசாமி வந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் இல்லாம போச்சுல. எடப்பாடி இருக்கும் போதே வந்து 39 எம்பி இருந்தோமே. எடப்பாடி விட்டு வந்த தலைமையில அவர் சந்திக்கும் பொழுது அவர் சந்தித்த எந்த தலைவரும் எடுத்த உடனேயும் மிகப்பெரிய வெற்றியை இந்த காலத்தில் பெற முடியாது. இந்த காலத்தில் உழைத்துதான் பெற. ஏன்னு சொன்னால் இது வந்து கம்ப்யூட்டர் காலம். ஒரு சின்ன ஒரு பிரச்சனை கூட அடுத்த செகண்ட், அப்படி சொல்ல முடியுங்கப்பா, ஒரு சின்ன ஒரு பிரச்சனை கூட அடுத்த செகண்டே வந்து பத்திரிகைகள், மீடியாக்கள் அடுத்த நொடியே வந்து உலகம் முழுக்க போயிடும். அதனால வந்து இன்னைக்கு அதிமுக வந்து பலமா இன்னைக்கு வலுவா கட்சி நிக்குது, ரெட்டலை நிக்குதுன்னா எடப்பாடி என்ற ஒரு தலைவன் பொறுப்பு கட்சி வந்ததுனாலதான். வேற யார்கிட்ட போயிருந்தாலும் இந்த கட்சியை காணாமல் ஆகிட்டு போயிருப்பாங்க, அழிச்சிட்டு போயிருப்பாங்க, இல்லை எங்கேயாவது அடை வச்சிருப்பாங்க, இல்லாட்டா மொத்தமா குத்தையை விட்டு போயிருப்பாங்க. இன்னைக்கு எம்ஜிஆருடைய புகழை, அம்மாவுடைய புகழை, அவருடைய வழியில் வந்த பச்சை தமிழர், புரட்சி தமிழர் எடப்பாடி சரியாக பிடித்திருக்கிறார். நீ சுற்றுப்பணம் போயிட்டாரா இல்லையா? தமிழகத்தை காப்போம், மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்று கிட்டத்தட்ட 200 தொகுதி, 193 தொகுதி, 196 தொகுதி சுத்திட்டாரு. போயிட்டாரா இல்லையா? இது வரைக்கும் தமிழ்நாட்டு அரசியல் எந்த தலைவன் போயிருக்கா?
எந்த தலைவரும் சுற்றுப்பயணம் பண்ணிருக்காங்க? ஸ்டாலின் அங்கங்க அவர் வந்து அங்க கவர்மெண்ட் ஃபங்க்ஷனுக்கு மாவட்டத்துக்கு கொண்டு போறாரு, ஹெலிகாப்டர்ல போறாரு, இறங்குறாரு. எந்த மக்கள் செஞ்சாரு? இவர் கான்வாய் போட்டு ரோட்ல கிராமங்கள் நுழைறாரு. ஒவ்வொரு கிராமங்கள், நகரங்கள், பகுதி, வார்டு சுத்தி போயிட்டு இருக்காரு. ஆனா இதெல்லாம் களத்துல எதிரொலிக்குமா? கட்டாயமா பேசப்படுற பொருள். இன்னைக்கு போய் ஒரு சாதாரண கிராமத்து குக்கிராமத்துல போய் எடப்பாடி என்ன சூப்பர் ஸ்டாரா, சினிமா நடிகரா? கிடையாது. ஆனா இன்னைக்கு எடப்பாடியை பத்தி தெரியாத யார் இருக்காங்களா? 8 லட்சம் தமிழ்நாட்டு மக்கள் இல்ல, 5,67,00,000 வாக்காளர்கள் யாருக்காவது எடப்பாடி தெரியாம இருக்குமா? தொழில்நுட்பம் ரொம்ப தெரியல. எடப்பாடி படத்தை காட்டினா எடப்பாடி ஓட்டு யாரு? எடப்பாடி தான் ஓட்டு, ரெட்டலைக்கு தான் ஓட்டுன்னு சொல்றாங்க. இது மிகப்பெரிய ஒரு பலம் இல்லையா? விஜய் ஒரு சூப்பர் ஸ்டார், ரஜினி ஒரு சூப்பர் ஸ்டார், அஜித் ஒரு சூப்பர் ஸ்டார், புறத்தில் எம்ஜிஆர் வந்து மக்கள் தலைவர். இவங்களுக்கெல்லாம் வந்து உடனடியா ரீச் ஆச்சுன்னா சினிமா என்ற வலுவான ஒரு ஆயுதம் மக்களை கவர்ந்தது. ஆனா எடப்பாடியார் போன்ற ஒரு தலைவர் வந்து இவ்வளவு வேகமா பிரபலமாவதற்கு அவருடைய உழைப்பு தான் காரணம். அவருடைய உழைப்பு ஒண்ணுதான் அவரை முன்னிலைப்படுத்தியிருக்கிறது. ஆகவே அவரை அதிமுக தொண்டர்கள் தாங்கி பிடிக்கிறாங்க. இப்ப எம்ஜிஆர் ஜெயலலிதா சினிமால இருந்து வந்தாங்கல்ல, அந்த பிம்பத்தை விட இவர் மக்கள் மத்தியில நிறைய ரீச் ஆயிட்டாரா? சினிமாவே இல்லாம இன்றைய காலகட்ட அரசியலுக்கு, நவீன அரசியலுக்கு, கம்ப்யூட்டர் காலத்துக்கு எடப்பாடியுடைய அரசியல் பிரவேசம் என்பது, அவருடைய தலைமை பண்பு என்பது மிகப்பெரிய ஒரு பலமாக அவர் தன்னை உருவாக்கி கொண்டார். கிடைத்த வாய்ப்பை ஒருத்தர் சரியாக பயன்படுத்தினார் என்று சொன்னால் எடப்பாடியார் தான். சரியாக பயன்படுத்தி இன்னைக்கு வலுவான திமுக யாரை கண்டு பயப்படுது? எடப்பாடி கண்டு தானே பயப்படுது. இன்னைக்கு டெல்லியிலிருந்து எத்தனை பேர் வந்து எடப்பாடியார் துவக்கி விட்டு தானே வராங்க, அதிமுக தலைமை அலுவலகத்துக்கு தானே வராங்க. நீங்க மட்டும்தானே இப்படி சொல்றீங்க? எங்க நடைமுறையில் பாருங்க. நீங்க எடப்பாடி பழனிசாமி எது நடந்தாலும் டெல்லிக்கு போய் தான் அமித்ஷா சந்திக்கிறாரு. நீங்க போய் தான் திமுக வந்து டெல்லிக்கு போச்சுன்னா தங்களுடைய சுயநலத்துக்காக போவாங்க, கேஸுக்கு போவாங்க, தங்களுடைய குடும்ப பிரச்சனைக்கு போவாங்க. எடப்பாடியார் டெல்லிக்கு போறாருன்னா நிதி வாங்க போவாரு, முதலமைச்சர் இருக்கும். இப்ப போறாருன்னா கூட்டணி சம்பந்தமாக எங்களை 10 தடவை வந்து மத்தியிலிருந்து வந்து மோடி அவர்களோ மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள் பார்த்தாங்கன்னா ஒரு தடவை போய் அவர் டெல்லியில மரியாதை நிமித்தமா போய் பாக்குறாரு. இது தப்பு கிடையாது. இதெல்லாம் நீங்க சொல்றது அதிமுகவை பலவீனப்படுத்துறதுக்கு நீங்கள் கையாளுற குறுக்கு வழி. நான் குறுக்கு வழியில போய் நான் என்ன திமுக குறுக்கு வழி களத்துல நடக்கிறத தானே நம்ம பாக்குறோம். இல்ல நீங்க அது வந்து பயங்கரமான. எடப்பாடி பழனிசாமி இரவு நேரத்துல அமித்ஷாவை போய் பாக்குறாரு, பேச்சுவார்த்தை. அவர் வேற மேற்கு வங்காளத்துல பிரச்சாரத்துல இருக்காரு. நைட்டு 7 மணிக்கு வராரு, 8 மணிக்கு பாக்குறாரு. என்ன இருக்கு? டெல்லி வந்து இரவு நேரம் தாங்க அரசியல் நடக்கும். இரவு தாங்க எல்லா அரசியல். காலையில பூரா மக்கள் பண்ணி பார்ப்பாங்க, இரவு நேரத்துல அரசியல் கூட்டணி பேசுவாங்க. இது என்ன பெரிய சகஜம் தானே? உங்களுக்கு காங்கிரஸ் கட்சியில டெல்லிக்கு ஒரு போலையா? டெல்லியில போய் மண்டிட்டு பேசலையா? 28 இன்னைக்கு வந்து பிஜேபி வந்து மத்தியில இன்னைக்கு கிட்டத்தட்ட 13 வருஷமா மோடி இருக்காரு பிரதமரா. அவங்களுக்கு நாங்க கொடுத்துருக்கிற தொகுதி 27. காங்கிரஸ் கட்சி காணாம போச்சு, கண்ணாமன்னு போச்சு. அதுக்கு எதுக்காக பயந்து போய் திமுக 28 சீட்டு குடிச்சு? பலவீனமான கட்சி திமுக. பலவீனமான கட்சியினுடைய தலைவர் தான் ஸ்டாலின், பலமான கட்சியினுடைய தலைவர் எடப்பாடியார். இந்த தேர்தலில் முடிவை பாருங்க. உங்களுடைய கருத்துக்கள் அரசியல்ல சில பேர் பேசக்கூடிய இந்த வாய்ச்சொல்லாம் அடிச்சு நொறுக்கி எடப்பாடியார் தலைமையில் உள்ள கூட்டணி 210 தொகுதியில் வெற்றி பெற்று எடப்பாடியார் தனிப்பெரும்பான்மை பெற்று முதலமைச்சராக பொறுப்பேற்பார், ஆட்சி வைப்பார். திமுக அமைச்சர்கள் நிறைய பேர் இந்த இடத்துல எல்லாம் கூட்டணிக்கு தொகுதியை கொடுத்துட்டாரு. எடப்பாடி பழனிசாமி ரொம்ப ராஜதந்திரமா இருந்திருக்கிறதா சொல்றாங்க. இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? ராஜதந்திரா அது நீங்க அதிமுக களம் காணலாம்ல. திமுக விசேஷ அதிமுக கூட்டணி கட்சிக்கு நிறைய சீட்டு கொடுத்துருச்சா? எடப்பாடியார் கொடுத்தாரா? அமைச்சர்கள் இருக்கக்கூடிய தொகுதியை கேட்கிறேன். அதெல்லாம் அவங்க வந்து கொடுக்கலையா? அதெல்லாம் கிடையாதுங்க. விருப்பம் அவங்க விருப்பப்படுறது 10 தொகுதி விருப்பப்படுறாங்கன்னா அதுல 5 தொகுதி விருப்பப்பட்ட தொகுதி கொடுக்குறாங்க. 5 தொகுதியை நாங்க விருப்பப்பட்ட தொகுதி கொடுக்குறோம். இது வந்து பரஸ்பர நட்பு தான். இது ஒரு நட்புக்கான கூட்டணி. இது வந்து கூட்டணி தர்மம். அதுக்காண்டி இந்த அமைச்சர் தொகுதி எல்லாம் கூட அவங்க எப்படி வாங்குவாங்க? பிஜேபி சம்மதம் இல்லாம அவங்க என்ன விவரம் தெரியாத கட்சியா பிஜேபி? டெல்லி இன்னைக்கு ஆண்டுட்டு இருக்காங்க. இந்தியா முழுக்க வலுவான ஒரு இயக்கமாக பிஜேபி வளர்ந்திருக்கு. ஐயா நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில இன்னைக்கு அற்புதமா இருக்கு. அதனால அவங்க நான் கொடுத்த தொகுதியில வாங்கிட்டு போறதுக்குன்னு அவங்க விவரம் தெரியாதவங்களா? அவங்க விரும்பி கேட்ட தொகுதிகளை இவர் கொடுக்குறாரு. நீங்க சொல்றீங்க திமுக விசேஷ அதிமுக தானே. ஆனா ஸ்டாலின் சொல்றாரு டெல்லி விசேஷ தமிழ்நாடு. இந்த தேர்தல் மோடியா ஸ்டாலினான்னு தான் எல்லாரும் சொல்றாங்க. எப்படி வந்து விஜய் வந்து எனக்கும் திமுக தான் போட்டின்னு சொல்றாரோ,
தாவேக்காவுக்கும் திமுக போட்டின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஸ்டாலின் வந்து இது தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கான போட்டின்னு சொல்லி விசில இருப்புறாங்க. இது கதகற்ற வேலை, கம்பி கட்டுற வேலை. இதெல்லாம் நடக்கவே நடக்காது. போட்டி எடப்பாடியாருக்கும் ஸ்டாலினுக்கு தான். இதை மறைச்சு ஏதோ டெல்லிக்கு நமக்கு போட்டு இருக்க மாட்டோம், மக்கள் வந்து மனசு மாறிடுவாங்க. ஓஹோ அப்படி ஒரு கதை ஓடுதா அப்படி நினைச்சிருவாங்க. அப்படி நினைக்க வைக்கிறதுக்காக பாக்குறாரு, மக்களை சிரிக்கிறாங்க. இந்த தேர்தல் 2000க்கும் 2500 ரூபாய்க்கும் தான் போட்டின்னு சீமான் சொல்றாரு. இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? 2000க்கும் 2500க்கும் தான் இந்த போட்டியே. இப்ப அவர் எதுக்கு கட்சி நடத்துறாருன்னு எனக்கு தெரியல. அவர் எதுக்கு, அவருக்கு எப்போ என்னைக்கு அவர்கிட்ட இந்த மண்ணை கொடுக்க போறாங்க? யார் கொடுக்க போறா? இந்த மண் எனக்கு வரட்டும், இந்த மண் எனக்கு வரட்டும்னு இருக்காரு. சரி, அவரு ஒரு 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 ஆசையெல்லாம் ஓடிட்டு இருக்காரு. அவருக்கு எதார்த்தம் புரியல, நிலவரம் புரியல. அதுக்கும் போட்டி வர்றதுக்குன்னு ஆளுங்க வந்துடுறாங்க. 204 தொகுதிக்கு ஆள் வந்துடுறாங்க. ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஆளை மாத்திட்டு தான் இருக்காரு. ஒரு குறிப்பிட்ட 10 பேர் தான் திரும்ப போட்டி வர்றாங்க. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆளை மாத்திட்டே இருக்காரு. மாத்திட்டு சில பேர் என்ன செய்றாங்க, ஒரு ஜாலி டைப்ல போட்டி விட்டு ஒரு 20 நாளைக்கு வந்து நாடக நடிகரா ஒரு அரசனா வேஷம் போடுறதுக்காக வந்துடுறாங்க. அதை வச்சுக்கிட்டு இவர் கலங்கான்றன்னு சொல்லிக்கிட்டு ஏதாவது பேசிட்டு இருக்காரு. அவரெல்லாம் ஒன்றும் ஆகாதுங்க. அதை விட்டு அவர் சும்மா சொல்லுவாரு. ஆனா அவர் சொல்ற இந்த திட்டங்கள்லாம் பொதுமக்களுக்கு ரொம்ப கவர்ற மாதிரி பேசுறாருல. ஆடு மாடு மேய்க்கிறவங்களுக்கு எல்லாம் நான் அரசு வேலை கொடுப்பேன், இவ்வளவு சம்பளம் கொடுப்பேன், இந்த மக்கள் எனக்காக தான் இருக்காங்க, இந்த தமிழ்நாட்டை நான் மட்டும்தான். ஆடு மாடு மேய்க்கிறவனுக்குலாம் அரசு வேலை கொடுப்பதுன்னு சொல்றது சீமா சொன்னார்னா, எங்க எடப்பாடி என்ன சொல்லுமா, கடைக்கோடியில் இருக்கக்கூடிய கூட கல்வி அறிவியை கொடுப்பேன். ஒருத்தனை ஆடு மாடு மேய்ச்சா கூட அவனை படிக்க வச்சு அவனை பட்டதாரி ஆக்குன்னு சொல்ற அறிவாளியா, ஆடு மாடு மேய்க்கிறவனுக்கு எனக்கு அரசு வேலை கொடுப்பேன்னு சொல்லி ஏமாத்துறவங்க அறிவாளியா? நீங்க படிச்சா தானே வேலைக்கு போக முடியும். அதுக்கு ஒவ்வொரு வேலைக்கும் ஒரு கல்வி தகுதி இருக்குல்ல. அந்த கல்வி தகுதி வந்து வரணும்ல. கல்வி தகுதி இல்லாம வந்து 5ஆம் கிளாஸ் முடிச்சவனுக்கு வந்து அரசாங்கத்துல வந்து போய் கலெக்டர் வந்து சூப்பர்வைசர் வேலை போட்டு தர முடியுமா? அப்ப அவனுக்கு கல்வி அறிவை கொடுப்பேன்னு சொல்லணும். அவரு அது தவறு. அவர்லாம் வந்து சும்மா அது நாடகத்துக்காக போடுற வேஷம். கமலஹாசன் சொல்றாரு, நம்மளாம் மீண்டும் சிஎம்னு சொல்ற அளவுக்கு ஸ்டாலின் தான் இருப்பாரு, நம்ம எல்லாரும் அவரை தான் சிஎம்னு சொல்ல போறோம், நான் இந்த தேர்தலில் போட்டியிடாம போறதுக்கு வந்து இது வந்து என்னோட கடமைன்னு சொல்லி இருக்கிறாரு. இதை எப்படி பாக்குறீங்க? வேற அவர் என்ன சொல்லுவாரு? அதை தாண்டி கமலஹாசன் என்ன சொல்ல முடியும்? அவர் அப்படித்தான் சொல்லணும். அவருக்கு 2 சீட்டு தரேன்னாங்க, 2ஐயும் உதயசூரியன் நிக்க சொன்னாங்க. என்ன அவமானம். நிக்காட்டா 2 நாள் பேசுவாங்க, விட்டு கொடுத்தோம்னு சொல்லி பெருமையா சொல்லிட்டு போயிடலாம் சொல்லி விட்டாரு. நான் வந்து சித்தரிக்கப்பட்ட ரவுடி, ஆனா எடப்பாடி பழனிசாமி தான் ஒரிஜினல் ரவுடின்னு கருணா சொல்றாரு. இந்த கூவத்தூர் விவகாரத்தெல்லாம் வச்சு பேசும்போது இதை எப்படி பாக்குறீங்க? நான் வந்து சித்தரிக்கப்பட்ட ரவுடி, ஆனா ஒரிஜினல் ரவுடி எடப்பாடி பழனிசாமி தான். அரசியல்ல அதாவது வந்து எதிர்முகாமுக்கு போயாச்சுன்னா இப்படி போன்ற ஒரு சில பேச்சுக்கள்லாம் வரத்தான் செய்யும். இதெல்லாம் கண்டுக்கிறாம போறதுதான் எடப்பாடியுடைய தார்மீக கடமை. அதெல்லாம் அவர் கண்டுக்கிற மாட்டார், நாங்களும் அதை கண்டுக்கிற மாட்டோம். கருணா சொல்வதை வந்து அவர் சிரிப்பு நடிகர், அவர் சிரிச்சுட்டு போயிட வேண்டியதான், அவ்வளவுதான். ஓட்டுக்கு யாராவது காசு கொடுத்தா வாங்கிட்டு அவங்க காதலே விசில் அடிங்க, நம்ம பக்கம் யாரும் வரக்கூடாது, உங்க ஓட்டு எல்லாம் விசிலுக்கு தான் விஜய் கேம்பெயின் பண்ணிட்டு இருக்கிறாரு, மக்களை சந்திச்சு பேசிட்டு இருக்கிறாரு. அது சரிதான். ஓட்டுக்கு காசு கொடுக்குறவன்ட்டு சொல்ல வேண்டியதான். ஓட்டுக்கு காசு கொடுத்தாங்கன்னா அவங்கள சொல்ல வேண்டியது. விசில் அடிச்சாச்சு, ஆயிஸ்ட் அடிக்க சொல்லாம போனாரு, விசில்ட்டு அடிக்கன்னு சொன்னாரு, விசில் அடிக்க சொன்னாரு. விசில் அடிங்க, யாராவது உங்கள்கிட்ட வந்து காசு கொடுத்தா நீங்க விசில் அடிச்சு சொல்லுங்கன்னு சொல்றாரு. அது சரிதான். இவர் வந்து இயேசு பிரானுடைய தூதர். இவர் அதாவது ஒரு தலைவனா வரக்கூடியவர் தான் வந்து ஒரு உத்தமனாக இருக்கணும், உண்மையான மனிதனாக வாழணும். எம்ஜிஆர் வந்து மக்களின் தலைவனாக வாழ்ந்தார். நல்ல சிறப்புகளை மக்களுக்கு செய்தார், நடைமுறையிலையும் கடைபிடித்தார். மதம் இருந்த மாட்டார், சேர்த்து குடிக்க மாட்டார், கடினமான வார்த்தைகளை பயன்படுத்த மாட்டார், அன்பாக பேசுவார், வரக்கூடியவர்களுக்கு அன்புகளை போதித்தார். ஆகவே அவர் நடிகராக இருந்தாலும் தலைவனாக உயர்ந்தார். அதுபோல விஜய் வர முடியுமா? அதில் போய் விஜய் நினைச்சு பார்க்க முடியுமா? நான் ஒருத்தர் நினைச்சு பாக்குறாரு, ஒருத்தர் சொல்றாரு, யாரு என்ன நினைச்சாலும் எங்க ஆட்சி தான் ஆட்சி அமைக்கும், விஜய் தான் முதலமைச்சர், உங்க கூட இருந்தவர் தானே சொல்றாரு. செங்கோட்டையன் சொல்றாரா? செங்கோட்டையன் வந்து அதிமுக இருக்கிற வரைக்கும் அவர் சொல்லியிருப்பாரா? அதிமுக வெளியேறக்கூடிய சூழ்நிலை அவருக்கு வந்தது, அவர் வெளியேறக்கூடாது, அப்படி ஒரு சூழ்நிலையை அவராக உருவாக்கிட்டாரு. அதனால அவர் அங்கே போனதுக்கு அப்புறம் போய்கிட்டு எப்படி வந்து சொல்றாரு, அவருக்கு உண்மை தெரியும். அவர் களத்தில் வந்து நான் சொல்றேன் கேட்டு 234 தொகுதியில வந்து விஜய் ஆளை நிப்பாட்டிருக்காப்புல. ஒரு 2-3 பேர் வேணா ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு தெரியுது.
எந்தெந்த தொகுதி? அது சொல்ல மாட்டேன். ஒரு 2-3 தொகுதியில் வேணா அவங்க ஜெயிக்கலாம், இல்லை நல்ல ஓட்டு வாங்கலாம். மற்ற இடங்களில் பூரா அவங்க டெபாசிட் வாங்கலாம்னு பாருங்க. ஒரு தேர்தல பாஜகவுடன் டிராவல் பண்றீங்க, இன்னொரு தேர்தல பாஜக விட்டு வெளியில வந்துடுறீங்க. மக்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆக மாட்டாங்களா? தலைவரே, என்னமோ அதிமுக பாஜக அதிமுக மட்டும் தான் கூட்டு வச்ச மாதிரி பேசுறீங்க. 5 வருஷம் வந்து வாஜ்பாய் அரசுக்கு முட்டு கொடுத்து தூக்கி நிற்பாட்டினதே திமுக தானே. அதெல்லாம் மறந்துட்டீங்களே. அதெல்லாம் திமுக துப்புரா மறந்து ஏதோ வந்து பாஜகவை வந்து தகாத கட்சி மாதிரியே பேசுறது தப்பு. இந்த நிகழ்ச்சி மூலமா ஒரே ஒரு ப்ராமிஸ் பண்றேன், நான் அமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் இதை தான் பண்ணுவேன், ஃபர்ஸ்ட் இதை தான் பண்ண போறேன் அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? அமைச்சர் நிறுத்தம் பண்ண போறேன்னா, சிவகாசி தொகுதி மக்கள், விருதுநகர் மாவட்ட மக்கள் பயம் இல்லாமல் தொழில் பண்ணணும். தொழில் வளத்தில் சிவகாசி சிங்கப்பூருக்கு இணையாக வளரணும். அதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுத்து உலகம் முழுக்க வந்து பட்டாசுகளை ஏற்றுமதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுப்பேன். அதன் வாயிலாக சிவகாசி மிகப்பெரிய ஒரு தொழில் நகரமாக வளர்வதற்கு முழு முயற்சி எடுத்து அதை செய்து முடிப்பேன். மோடியா லேடியா என கேள்வி கேட்ட அதிமுகவின் நிலை ரொம்ப மோசமா இருக்குன்னு பலரும் சொல்றாங்க. இவங்களுக்கு ஒரு பதில் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க உங்க பாணியில? இந்த கேள்வியவே எத்தனை வருஷம் கேட்பீங்க? அந்த நேரத்தில் அம்மா சொன்ன கருத்து அது. அன்றைக்கு அப்புறம் கிட்டத்தட்ட வந்து 15 வருஷம் ஆச்சு. 15 வருஷங்கள்ல ஒரு மாசத்துக்கு ஒரு சில நாட்டினுடைய சூழ்நிலைகள் மாறுது. அதனால வந்து 15 வருஷம் கழிச்சு இன்னைக்கு இருக்கின்ற சூழ்நிலையில் இன்றைக்கு அம்மா இருந்திருந்தால் அந்த கருத்தை சொல்லியிருப்பாரான்னு பார்க்கணும். அதனால வந்து அம்மா அன்னைக்கு சொன்ன கருத்து அன்றைய சூழ்நிலையில் எடுத்த முடிவு, இன்றைய சூழ்நிலையில் எடப்பாடி எடுத்திருக்கிற முடிவு சரியான முடிவு தான். ஆகவே அதவே சொல்லிக்கிட்டு காலம் பூரா அதை ஒன்னவே சொல்லிக்கிட்டு அதிமுகவை கட்சி தொண்டர்களை முடக்க நினைச்சா அது நடக்காது. இந்த தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி வைக்கிறது அதிமுகவுக்கு ஒரு பலமாக. அதிமுக பிஜேபி கூட்டணி மனப்பூர்வமான கூட்டணி, அதிமுக தொண்டர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கூட்டணி. அதிமுக பிஜேபி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், பாட்டாளி மக்கள் கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், பல்வேறு சமூக அமைப்புகள், இவைகளெல்லாம் வந்து அதிமுக தொண்டர்கள், அடிமட்ட தொண்டர்கள், நாடி நரம்புகள் ஓடக்கூடிய, ரத்த நாளங்களில் இயங்கக்கூடிய வெற்றியினுடைய வெளிப்பாடு இந்த கூட்டணி வேண்டும் என்று அதைத்தான் எடப்பாடி அமைத்திருக்கின்றார். அதிமுக கூட்டணியில் இவங்கெல்லாம் இருக்காங்களா, பாஜக கூட்டணியில் இவங்கெல்லாம் இருக்காங்க? அதிமுக கூட்டணியில் இவரெல்லாம் இருக்காங்க. எடப்பாடியார் தலைமையில் உள்ள அதிமுக கூட்டணியில் இவரெல்லாம் இருக்காங்க. விஜய் களத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் யார் ஆட்சிக்கு வருவான்னு ப்ரெடிக்ட் பண்ணவே முடியலன்னு பலரும் சொல்றாங்க. மீடியாக்கள் தான் வந்து விஜய் களத்துக்கு வந்துட்டாருன்னு மீடியாக்களும் விஜய் தான் சொல்றாங்க. மக்கள் சொல்லல. மக்கள் வந்து அதிமுக ஜெயிக்க போகுது, திமுக அடுத்தடுத்துக்கு வரப்போகுது, அதிமுகவுக்கும் திமுகவுக்கு தான் போட்டி, இப்படித்தான் பேசுறாங்க. விஜயை பத்தியோ சீமானை பத்தியோ கமலஹாசனை பத்தியெல்லாம் யாரும் பேசல. இவங்களும் எந்த பக்கம் இருக்கான்னு தெரியாது, இவங்களும் எங்கிட்டு இருக்காங்க, எந்த பக்கம் போறாங்கன்னு தெரியாது. ஒரே கூட்டம் விஜய் வந்தாருன்னா ஒரே கூட்டம் எல்லா இடத்துக்கு வருது. சும்மா வந்து ஊருக்கு 4 பேர் இருப்பான், வில்லங்க முடிச்சுவேன், விசில் அடிப்பான், வியாக்கியானம் பேசுவான், எவனுக்கு நல்லது செய்ய மாட்டான், ஒரு கோயிலுக்கு நன்கூட இருக்க மாட்டான், ஒரு கும்பாபிஷத்துக்கு ஒரு நன்கூட இருக்க மாட்டான். ஆனா ஊர்ல சட்டம் பேசிட்டு நடப்பான். ஒரு நல்லது நடந்துச்சுன்னா அதுக்கு வந்து வில்லங்க பண்ணுவான். அவன் பூரா இப்ப வந்து எங்க இருக்கான்னு கேட்டா விஜய் கட்சியில் போய் சேர்ந்துட்டான். எம்ஜிஆருக்காக போஸ்டர் ஒட்டின இந்த ஊர்ல அமைச்சரா வளர்ந்தாச்சு, பல்வேறு துறைகள்ல பல்வேறு பொறுப்புகளும் வளர்ந்தாச்சு. என்னைக்காவது கார்ல போகும்போது நீங்க யோசிச்சு திங்க் பண்ணிருப்பீங்களா, மைண்ட் ஏதாவது ஓடி இருக்குங்களா, எம்ஜிஆருக்காக போஸ்டர் ஓட்டுனீங்களா? இல்ல, புறத்துல எம்ஜிஆருக்காக கட்சி போஸ்ட் ஓட்டினேன், அம்மாவுக்காகவும் கட்சி போஸ்ட் ஓட்டினேன், இன்னைக்கு எடப்பாடியாருக்காகவும் கட்சி போஸ்ட் ஓட்டினேன். நான் என் நிலையை எப்பயும் மாத்திக்கிறேன். கட்சி தொண்டர்களோடு வாழக்கூடியவன், தொண்டர்களோடு தொண்டராக இருக்கக்கூடியவன். இது கட்சி போஸ்ட்டை ஒட்டுவது, கட்சி வால் போஸ்டுகளை ஒட்டுவது, இதெல்லாம் வந்து கட்சிக்காரரோடு இணக்கமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொள்வதற்காக நாங்கள் அந்த அந்த மாதிரி போறது. இது வந்து தப்பு கிடையாது, தலைமை மீது வைத்திருக்கின்ற விசுவாசம். இல்ல, நான் தப்ப பத்தி சொல்லல. அவருக்காக போஸ்டர் ஒட்டின இந்த ஊர்லயுமே நீ அமைச்சரா வந்துட்டீங்க. கார்ல போகும்போது எனக்காவது மைண்ட்ல ஏதாவது ஓடி இருக்குமா, பழைய நினைவுகள்லாம் வந்திருக்கு? எப்பயுமே பழசை நினைச்சுதான் நான் போவேன். இதெல்லாம் கடவுள் வந்து நம்மளை வழி நடத்துறாரு. கடவுள் இப்படி போடான்னு சொல்றாரு, அப்படி போறோம், அவ்வளவுதான். கடவுளுக்கு என்ன கொடுக்க நினைக்கிறாரோ அதை எவனாலும் தடுக்க முடியாது. கடவுள் கொடுக்க மறுப்பதை யாராலும் கொடுக்க முடியாது. கடவுள் என்ன நினைக்கிறாரோ அதான் நடக்கும். மோடி எதுவும் பிரச்சாரத்துக்கு வராரா? அப்படி அதாவது எனக்கு தெரியல. அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா எங்களுடைய பொதுச்செயலர் எடப்பாடியாருக்கு தான் அறிவிப்பாரு. ரொம்ப பிஸியான ஸ்கெடியூல்ல எங்களுக்காக நேரம் ஒதுக்கி நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டு மிக்க மிக்க நன்றி. இந்த சிவகாசி தொகுதி மக்கள் உங்களை என்னெல்லாம் சொல்றாங்க, என்ன மாதிரியான கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க,
நீங்க செஞ்சது என்ன, இனிமே செய்ய போறது என்னங்கிறத அவங்கள மீட் பண்ணி கேட்க போறேன். கேளுங்க. போய் கேட்டுட்டு ஆஃப்டர் ரிசல்ட்ல உங்களை சந்திக்கிறேன். நன்றி நன்றி. இந்த சூழ்நிலையில் புதிய தலைமுறை தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். தேர்தல் அறிவிக்கின்றதுக்கு முன்னாடி ஒரு நேர்கால் என்னை பண்ணீங்க. தேர்தலை அறிவித்து களத்தில் இருக்கும்போதும் ஒரு நேர்கால் பண்ணிக்க. நேற்று தான் பிரச்சாரத்தை முடிச்சுட்டு போயிருக்காரு எங்கள் தலைவர் எடப்பாடியார். இப்பயும் ஒரு நேர்கால் பண்ணியிருக்கீங்க. இதன் வாயிலாக புதிய தலைமுறை ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு பவர்ஃபுல் மீடியா. உங்கள் வாயிலாக சொல்வது, நாட்டில் சுபிட்சம் நிலவ வேண்டும், ஜனநாயகம் இருக்க வேண்டும், சர்வாதிகாரத்தை ஆரம்பத்திலே அடிச்சு நிற்க வேண்டும் என்ற நிலைப்பாடு மக்களிடத்தில் வந்திருக்கின்றது. ஆகவே எடப்பாடியார் போன்ற ஒரு ஜனநாயகவாதியை, ஒரு உண்மையான கிராமவாதியை, கிராம மக்கள் மீது பற்று கொண்ட தலைவனை, ஒரு விவசாயியை நாடாள வேண்டும் என்று தமிழ்நாட்டு மக்கள் விரும்புகிறார்கள். அது இந்த தேர்தல் நடக்கும். ரெட்டலைக்கு அமோகமான ஆதரவோடு எடப்பாடியை வெற்றி பெற வைப்பார்கள். 210 தொகுதிகளுக்கு மேலாக அதிமுக கூட்டணி வெற்றி பெற்று எடப்பாடி முதலமைச்சராக வருவார். உங்களை சந்தித்ததில் மிக்க நன்றி, மகிழ்ச்சி. தேவைப்படுது சார். அந்த ஊர்னெல்லாம் எல்லாம் கிளீன் பண்ணணும், எல்லாம் சரி பண்ணணும். எம்எல்ஏவை மீட் பண்ண முடியுதா? இது வரைக்கும் பார்க்க முடியல. இங்க ராஜேந்திர பாலாஜி இந்த தடவை போட்டி போடுறாரு, எப்படி பாக்குறீங்க? எதிர்பார்க்குறேன் சார். அவர் வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்கு. இந்த ஊர்ல அவர் என்னன்னா வாய்ப்பு இருக்கு. போன வட்டம் ராசிவட்டம் இருந்தாரு, அதனால வரல. இந்த வட்டம் இது உள்ளூர், அவர் ஊர் தான் இது, அதனால இந்த வட்டம் வாரத்துக்கு வாய்ப்பு. அவர் அமைச்சரா இருக்கும்போது நிறைய செஞ்சிருக்கிறாரா? செஞ்சிருக்காரு. நான் வந்து திருத்தாங்கல்ல, அவர் ஊர் தான். அங்க நிறைய தண்ணி குழாய் போட்டிருக்காரு, ரைட்டு போட்டிருக்காரு. இந்த ரோடு எங்க தெருவுல ரொம்ப நாளா ரோடே இல்லாம இருந்துச்சு, ரோடெல்லாம் போட்டு கொடுத்துருக்காரு. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க? இப்ப அவங்க வந்து அவர் இந்த மாதிரி செயல்பாடுகள் இவர்கிட்ட கிடையாது. இந்த ஊர்ல வேற என்னென்ன வசதி தேவைப்படுது? இந்த ஊர் வசதி வந்து, அதாவது இன்னும் மருத்துவமனை, இந்த இது பட்டாசுல ஆக்சிஜன் மருத்துவமனை விரிவாக்க பண்ணணும். இன்னும் எல்லா தரங்கள் இருக்கு. ஆனா இவர் கண்டிப்பா தான் எல்லாத்தையும் பண்ணுவார். ரொம்ப சிறப்பா இருக்கு. அடுத்த ஆட்சி வந்து புதிய ஒரு மாற்றத்தோட மிகப்பெரிய ஒரு வரலாறு படைக்கிற அளவுல வந்து ஒரு சிறப்பா வந்து செயல்படணும். அது வந்து பொதுமக்களுக்கு எல்லாரும் பாரபட்சம் இல்லாம வந்து ஒரு உயர்ந்த ஒரு நல்ல தமிழகத்தை உருவாக்கணுங்கிறத எதிர்பார்க்கிறோம். இந்த ஊருக்கு என்னென்ன வசதி எல்லாம் தேவைப்படுது? எங்களுக்கு ஒரு வசதி வேணும். எங்களுக்கு கடவுள் உணித்தல், இந்த கடவுளோட மட்டும் ஒரு வசதி இருந்தா போதும். எங்களுக்கு வேற வசதி, கடவுள் எல்லா தொழிலும் கொடுத்து, தொழில் மட்டும் நல்லா இருந்தா போதும். சிலிண்டர்ல தட்டுப்பாடா இருக்குல்ல, அதுக்கு என்ன செய்யறது? இவர் எம்எல்ஏ எல்லாம் இது சந்திக்கிறாரா? மக்கள் கோரிக்கை எல்லாம் தீர்த்து வைக்கிறாரா? அது எங்களுக்கு தெரியல. இல்ல இந்த ஊருக்கு வேற என்னென்ன தேவைப்படுது? இந்த ஊருக்கு தொழில் இல்ல, பயிராவசி தொழில் தேவைப்படுது, சிலிண்டர் தேவைப்படுது. இதுக்கெல்லாம் இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறோம். எம்எல்ஏ செயல்பாடு நல்லா இருக்கு. அவங்க வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு டீசெண்டா போக வர கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு நல்ல மதிப்பு இருக்கு. ஏதோ நாங்க உழைக்கிறோம், பாடு ஓடுறோம், சாப்பிடுறோம். அவங்கள வச்சு எங்களுக்கு எந்த பிரயோசனமும் கிடையாது. இந்த சக தொழிலாளர்களுக்கு எல்லாம் எதுவும் இந்த அரசு உதவி பண்ணாங்களா? இந்த எம்எல்ஏ எதுவும் குரல் கொடுத்தாரா? வேற என்ன உதவி தேவைப்படுது? எங்க தேவைக்கு நாங்க பாத்துக்கிட்டோம். வேலை பார்த்தா தான் சம்பளம், உழைக்கணும். இன்னைக்கு ஆஸ்பத்திரிக்கு வந்தேன். இந்த எம்எல்ஏ எதுவும் உங்களுக்கு செஞ்சு கொடுத்தாரா? திட்டங்கள்லாம் நீண்ட நாள் கோரிக்கையான பாலங்களை வந்து ரயில்வே பாலங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போக புதுசா வந்து திருத்தாங்கல் ரயில்வே பாலம் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ராஜேந்திர பாலாஜி நல்ல மனுஷன் தான், ஆனா அவர் சேர்ந்து இருக்கிற இடம் சரியில்லையே. அதனால ஒன்றும் பிரச்சனை, தண்ணி பிரச்சனைலாம் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. எம்எல்ஏ அடிக்கடி மீட் பண்ண முடியுதா? நம்ம எம்எல்ஏ அப்போ அடிக்கிறதுக்கு நம்ம போய் பார்த்தா தான் அவங்களா பார்க்க வருவாங்க, நம்மளாம் போய் பார்க்கணும். முன்னாள் அமைச்சர் முன்னாலே அவருக்கு இருந்துச்சு, வயசு இருந்துச்சு. இப்போதைக்கு அவர் வயசு கொஞ்சம் கம்மி தான். எதுவும் கேட்டிருக்கீங்களா எம்எல்ஏட்டலாம்? ஒன்றும் கேட்டு ஒன்றும் புண்ணியம் இல்லை சார். புண்ணியம் கிடையாது, கேட்டும் புண்ணியம் கிடையாது. ஓகே, இது முன்னாடி எம்எல்ஏ சந்திக்க முடியுமா? ஒன்றும் பிரயோஜனம் இல்லைங்க. கேட்டும் புண்ணியம் இல்லை. சாமி வரங்கிட்டாலும் பூசா கொடுக்க கூடாதுன்னா போல இந்த வேலை கொடுக்காம கொடுக்க கூட போடாம வண்டி ஓட்டிட்டு இருக்கீங்க சார். நாங்க வாங்கி வந்த நேரம் சிவகாசி சட்டமன்ற தொகுதியில் இன்று காலை முதலே நம்ம கள ஆய்வை மேற்கொண்டோம். ஒருபுறம் இந்த தொகுதி மக்களின் கருத்துக்களையும், மறுபுறம் இந்த பகுதியில் கடந்த முறை அமைச்சராக இருந்த ராஜேந்திர பாலாஜி அவர்களையும் சந்தித்துதான் பல்வேறு விதமான கருத்துக்களையும் தகவல்களையும் நாம் வாங்கி பெற்றோம். எது இருந்தாலும் இந்த சட்டமன்ற தொகுதி மக்கள் இங்கு யாரை தேர்வு செய்து சட்டமன்றத்திற்கு அனுப்ப போகின்றார்கள் என்பதை நாம் பொறுத்துதான் பார்க்க வேண்டும். நாளை வேறொரு சட்டமன்ற தொகுதியில் உங்களை சந்திக்கிறேன். தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும்.
26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.